புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 340. அவரது வாழ்க்கையில் அழியாதவர்களின் பதிவுகள் உள்ளன. கண்ணுக்குத் தெரியாத தூதர்கள் நெருங்கி வருகிறார்கள். மரணக்காற்றால் கரைப்படுத்தப்பட்டு ஒரு மகிமை. காதல் அவரது இதயத்தில் அலைந்து திரியும் விருந்தினராக கடந்து செல்கிறது. அழகு ஒரு மாய மணி நேரத்திற்கு அவரைச் சூழ்ந்துள்ளது. அவர் ஒரு பெரிய வெளிப்படுத்தும் மகிழ்ச்சியின் வருகைகளைக் கொண்டுள்ளார். குறுகிய அகலங்கள் அவரை அவரிடமிருந்து விடுவிக்கின்றன. எப்போதும் முன்னால் இருக்கும் ஒரு மகிமையை நோக்கி ஈர்க்கின்றன. ஒரு மரணமற்ற இனிமையின் நம்பிக்கைகள் கவர்ந்து வெளியேறுகின்றன. அவரது மனம் விசித்திரமான கண்டுபிடிப்பு நெருப்புகளால் கலக்கப்படுகிறது. அரிய குறிப்புகள் அவரது தடுமாறும் பேச்சை நித்திய வார்த்தையுடன் ஒரு கணத்தின் உறவிற்கு உயர்த்துகின்றன. ஞானத்தின் முகமூடி அவரது மூளையில் வட்டமிடுகிறது. பாதி தெய்வீக பார்வைகளுடன் அவரை தொந்தரவு செய்கிறது. அவர் சில நேரங்களில் தெரியாதவற்றின் மீது கைகளை வைக்கிறார். அவர் சில நேரங்களில் நித்தியத்துடன் தொடர்பு கொள்கிறார். ஒரு விசித்திரமான மற்றும் பிரமாண்டமான சின்னம் அவரது பிறப்பு மற்றும் அழியாமை மற்றும் ஆவி அறை மற்றும் தூய பரிபூரணம் மற்றும் நிழலற்ற பேரின்பம் ஆகியவை இந்த துன்பப்பட்ட உயிரினத்தின் வலிமையான விதி. பூமிதாய் தனது ஊமை மற்றும் உமிழும் ஆழங்களில் முன்னறிவிக்கப்பட்ட மாற்றத்தை நெருங்கி வருவதைக் காண்கிறார். அவளுடைய உருமாறிய மூட்டுகளிலிருந்து வரையப்பட்ட ஒரு தெய்வம். இயற்கையின் அடித்தளத்தில் சொர்க்கத்தின் ரசவாதம். தானாகப் பிறந்து காலங்கள் தாங்கிய ஒளியை இறக்க விடாதே, மனிதகுலத்தின் குருட்டு மற்றும் துன்பகரமான வாழ்க்கையை அமைதிப்படுத்த உதவு. உன் ஆவியின் பரந்த சர்வ வல்லமையுள்ள தூண்டுதலுக்கு கீழ்ப்படியுங்கள். இரவோடு கடவுளின் பேச்சுவார்த்தைக்கு சாட்சி. அது அழியாத அமைதியிலிருந்து இரக்கமுள்ளதாக சாய்ந்தது மற்றும் ஆசையை, விஷயங்களின் கலங்கிய விதையை வைத்திருந்தது. உன் உயர்ந்த சுயத்திற்கு ஒப்புக்கொள், உருவாக்கு, தாங்கு. அறிவிலிருந்து நிறுத்தாதே, உன் உழைப்பு பரந்ததாக இருக்கட்டும். பூமிக்குரிய வரம்புகள் இனி உன் சக்தியை எழுத முடியாது. உன் வேலையை நீண்ட முடிவற்ற காலங்களுடன் சமப்படுத்து. வெற்று நித்திய உயரங்களில் பயணி. பத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம்பக்கம் 341. கடினமான மற்றும் தேதியற்ற பாதையில் அசையாமல் நடந்து செல்லுங்கள். அதன் கடுமையான வளைவுடன் சுழற்சிகளை இணைத்தல். மனிதனுக்கு தொடக்க கடவுள்களால் அளவிடப்படுகிறது. என் ஒளி உன்னில் இருக்கும், என் பலம் உன் சக்தி. பொறுமையற்ற டைட்டன் உன் இதயத்தை இயக்க விடாதே. அபூரண பலனை, பகுதி பரிசை கேட்காதே. உன் ஆவியை பெருக்க ஒரே ஒரு வரம் மட்டுமே. உன் வகையான ஆசையை உயர்த்த ஒரே ஒரு மகிழ்ச்சி மட்டுமே. குருட்டு விதி மற்றும் எதிரி சக்திகளுக்கு மேலே அசையாமல் ஒரு உயர்ந்த மாறாத விருப்பம் உள்ளது. அதன் சர்வ வல்லமைக்கு உன் வேலையின் முடிவை விட்டுவிடு. கடவுளின் உருமாற்ற நேரத்தில் எல்லாம் மாறும். ஆகஸ்ட் மற்றும் இனிமையான மூழ்கியது அந்த வலிமை மிக்க குரலை அடக்கியது. பரந்த சிந்தனை இடத்தில் இப்போது எதுவும் அசையவில்லை. கேட்கும் உலகில் ஒரு அமைதி வந்தது. நித்தியத்தின் அமைதியின் ஒரு ஊமை மகத்துவம். ஆனால் அஸ்வபதியின் இதயம் அவளுக்கு பதிலளித்தது. பறந்தவர்களின் அமைதியின் மத்தியில் ஒரு அழுகை. அண்ட முகமூடியின் பின்னால் பார்த்த நான், மரண நாட்களிலும் பூமிக்குரிய விஷயங்களின் மந்தமான அளவிலும் நான் எப்படி திருப்தி அடைவேன்? உன் முகத்தின் மகிமையையும் அழகையும் நான் எப்படிப் பார்ப்பேன்? நீர் உம்முடைய மகன்களைக் கட்டிப் போடும் தண்டனை கடினமானது. எவ்வளவு காலம் எங்கள் ஆவிகள் இரவோடு போராடி, தோல்வியையும் மரணத்தின் மிருகத்தனமான நுகத்தையும் தாங்கும். நாம் ஒரு மரணமற்ற சக்தியின் பாத்திரங்களாகவும் இனத்தின் தெய்வீகத்தை உருவாக்குபவர்களாகவும் இருக்கிறோம். அல்லது அது உமது வேலையாக இருந்தால், மனித வாழ்க்கையின் பிழை மற்றும் வீண்செலவின் மத்தியில் நான் கீழே செய்கிறேன். மனிதனின் அரை உணர்வுள்ள மனதின் தெளிவற்ற வெளிச்சத்தில் உமது தொலைதூர ஒளியில் ஏன் உடைவதில்லை? நூற்றாண்டுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. சாம்பல் நிறத்தில் உங்கள் வருகையின் கதிர் எங்கே? உங்கள் வெற்றியின் இறக்கைகளின் இடி எங்கே?
கடந்து செல்லும் கடவுள்களின் கால்களை மட்டுமே நாங்கள் கேட்கிறோம்.